தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான எங்களுடைய கரங்கோர்ப்பு அல்லது கூட்டிணைவு என்பது உண்மையில் இந்த தேர்தலுக்கானது அல்ல. தேர்தல் அதை விரைவுபடுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற இன்றைய இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில் எங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான பலமுள்ள ஒரு அரணை அமைப்பதற்கான வரலாற்று தேவை இப்பொழுது எழுந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் நாங்கள் விட்ட தவறுகள் எல்லாம் எங்கள் மக்களை இருள் சூழ்ந்தது போல் பிணிக்கின்ற சூழ்நிலை படிப்படியாக அதிகரித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் உண்மையில் தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திப்பவர்கள், அரசியல் செய்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இந்த தமிழ் தேசியத்தை காப்பதற்காக செயற்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த தேர்தலுடன் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது கரம் கோர்த்து நிற்கின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் எங்களுடன் அணிதிரள காத்திருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அல்லது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற தமிழ் தேசியத்தை கருவறுக்கின்ற அரசியல் சூழ்நிலை பற்றி முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். இதுவரையும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பௌத்த சிங்கள பேரினவாதம் செயற்பட்ட நிலையில் இருந்து ஒரு வேறுபட்ட அணுகுமுறையில் அவர்களை விட மோசமான இன்னொரு அணி, அதுதான் அங்கே தலைவர் சொன்னது போல என்பிபி என்ற முகத்திரையுடன் இருக்கின்ற மிக மோசமான பௌத்த சிங்கள பேரினவாத கட்சியான அல்லது அணியான ஜேவிபி எங்களை வேறு ஒரு முகத்துடன் தமிழ் மக்களுக்கு இடையில் புகுந்து அவர்களின் தேசியத்தை கரிச்சிதைக்கின்ற வேலைகளை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். கடந்த காலத்தில் அது பல வழியில் வெளிப்பட்டது. அந்த ருசியை கண்ட அந்த பூனைகள் இன்னும் மோசமாக அதே வழிகளை பின்பற்றி எங்கள் தேசியத்தை சேர்ப்பதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். மிக தேர்ந்தடவிய வார்த்தைகளாக நாம் எல்லோரும் இலங்கையர்கள், சமத்துவமானவர்கள், இங்கே எங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அத்தனைகளையும் இரகசியமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மிக சாதுரியமாக சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மக்களும் கடந்த கால அதிருப்திகள், வெறுப்புகள், இந்த பசப்பு வார்த்தை மயக்கங்கள் காரணமாக அதில் மயங்கியது என்னதோ உண்மைதான். இன்னும் சிலர் மயக்கம் தெளியாமல் இருக்கின்றதும் உண்மைதான். ஆனால் பலர் மயக்கம் தெளிந்து விட்டார்கள், இன்னும் தெளிந்து கொண்டு வருகிறார்கள். இது எப்படி இருந்தாலும், எவர் வந்தாலும், என்ன வடிவத்தில் வந்தாலும், என்ன போலி முகத்துறையுடன் வந்தாலும், நாங்கள் எங்கள் தேசியத்தை காத்து அடுத்த சந்ததிக்கு அதனை வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இதற்காகத்தான் இந்த முயற்சி. இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் எங்களுக்கு வந்திருக்கின்றது. உண்மையில் எங்கள் பலத்தை, எங்கள் உறுதியான அரணை மிக சிறப்பாக அடித்தளமிடுவதற்கு இந்த தேர்தல் எங்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவது அல்ல, அதற்கு மேலாக எங்கள் தேசத்தை காப்பதற்கான அந்த அடித்தளத்தை, அந்த அத்திவாரத்தை மிக உறுதியாக இட வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு வகையில் எங்கள் ஊர்களை, எங்கள் பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு வகையான சுயாட்சி கட்டமைப்பு என்று நாங்கள் சொல்லலாம். மாகாண சபையை விட பல விடயங்களில் அந்த சபைகள் அதிகாரம் பொருந்தியவையாக இருக்கின்றன. அப்ப இந்த சபைகளை நாங்கள் பேரினவாதிகளின் கைகளிலோ அல்லது பேரினவாதிகளுக்கு விலை போகின்றவர்களின் கைகளிலோ கைவிடுவது என்பது ஒரு வகையில் எங்கள் தேசியத்தை நாங்களே பலவீனமாக்குவது போல இருக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை, வருகின்ற தேர்தலை நாங்கள் எல்லோரும் முழு மூச்சுடன் வேலையில் இறங்கி செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து சோர்வின்றி ஊனுறக்கமின்றி வேலை செய்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களை
முதற்படியாக நாங்கள் எங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்போகின்றோம். அதனூடாக நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, மக்கள் தமிழ் தேசியத்துடன் இருக்கின்றார்கள். மக்கள் தங்கள் இறைமையை தாங்களே வைத்திருக்க விரும்புகின்றார்கள். மக்கள் பூரண சுயாட்சியுடன் வாழ விரும்புகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். சொல்வதனூடாக நாங்கள் இன்னும் எங்கள் பலத்தை அதிகரிக்கின்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்றோம். நிச்சயமாக எங்கள் தேசியம் என்பது, தமிழ் தேசியம் என்பது விட்டுக் கொடுக்க முடியாத எங்கள் இறைமையின் அடிப்படையில் எங்கள் தமிழ் தேசியமானது எங்களுடைய உயர்ந்தபட்ச அந்த சுயாட்சி கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்கள் அடிக்கடி சொல்வது போல, அண்மையில் மோடியுடன் வலியுறுத்தியது போல, ஒருபோதும் ஒரு உயர்ந்த உச்சபட்ச சுயாட்சி என்பது ஒற்றையாட்சிக்குள் சாத்தியமாக மாற்றுது. ஒற்றையாட்சி முறைக்குள் ஒருபோதுமே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அது அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு கூட்டு சமஸ்ய அடிப்படையில் உயர்ந்ததொரு சுயாட்சியினை எங்களுடைய சுயநிர்ணய அடிப்படையில் பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் இடப்போகிறீர்கள். அதுதான் முக்கியம். சில செய்திகளை நாங்கள் கொழும்புக்கும் சர்வதேசத்துக்கும் இதனூடாக சொல்ல இருக்கின்றோம் நிச்சயமாக. எனவே அன்பான உறவுகளே, இந்த தேர்தலை நல்ல முறையில் எவ்வளவு தூரம் உங்களால் இயங்க முடியுமோ அந்த வகையில் இயங்கி இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோருமே வெற்றி பெற வேண்டும். ஒரு கணம் துஞ்சுவோம் என்றால் எதிரி எங்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போயிடுவார். நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் பேசாமல் இருந்ததன் காரணமாக, நாங்கள் தூங்கியதன் காரணமாக பலவற்றை இழந்திருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். எங்களை கபலீகரம் செய்வதற்கே எல்லோரும் காத்திருக்கின்றார்கள். எனவே அது நாங்கள் விழிப்பாக இருந்து நிச்சயமாக அத்தனை உத்திகளையும் பயன்படுத்தி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அங்கே பயன்படுத்த வேண்டிய அத்தனை உத்திகளையும் உச்சமாக பயன்படுத்தி எல்லோருமே வெற்றியை பெற வேண்டும். மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த வெற்றி என்பது வெறுமனே உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒன்று அல்ல. இந்த வெற்றி என்பது எங்கள் தமிழ் தேசியத்தை மேலும் வலுவூட்டுவதற்கான, பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலமான அணி ஒன்றை அத்திவாரம் ஒன்றை உறுதியாக இடுவதற்கான ஒரு வெற்றியாகவும், ஒரு இருப்பாகவும், ஒரு செய்தியாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டு, இவை எல்லாவற்றுக்கும் உங்களுடைய உழைப்பை, முழுமையான உழைப்பை எதிர்பார்த்து நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவீர்கள். எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் எங்களால் கைப்பற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையுடன் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.